இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 13:8. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். மனோவோட மனைவியை தேவதூதன் பார்த்து, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், நீ மதுபானம் தீட்டுள்ள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த மனைவி மனோவாக்கிட்ட போய் சொல்கிறா. அப்போ மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். என்ன சொல்லி கேட்குறான்? மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் எங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையை குறித்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் ஆண்டவரின்னு சொல்லி கேட்குறான். தேவதூதனும் மறுபடியும் மனோவா மனைவி கிட்ட என்ன சொன்னாரோ அதை திரும்பவும் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு மனோவா கிட்ட வந்தது பேசினது எல்லாமே தேவதூதன் தெரிஞ்சதுக்கப்புறம் தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதுக்கு அவளோட மனைவி சொல்கிறா, நம்மளை கடவுள் கொன்று போட நினச்சிருந்தார்னா நம்மளோட கையில் சர்வாங்க பலி தகன பலியையும் ஏற்றுக்கொள்ளாமல் போயிருப்பார். நமக்கு பிறக்க போகிற குழந்தையை பற்றி சொல்லியிருக்கவும் மாட்டாருன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறா. நாமளும் இப்படி தான் பல தடவை தப்பு பண்ணுறோம். கடவுள்கிட்ட மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் என்ன சொன்னீங்க ஆண்டவரே, மறுபடியும் எனக்கு சொல்லி புரிய வைங்க, இந்த காரியத்தில் நான் என்ன செய்யணும்னு மறுபடியும் ஒரு தடவை கேட்குறோம். அதுக்கு கடவுளும் திரும்ப திரும்ப நமக்கு புரிகிற மாதிரி சொல்லவும் செய்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நீங்கள் சொன்ன வார்த்தை நிறைவேறலைன்னா நான் உயிரை விட்டுருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பேசுகிறோன்னு நினைக்கிறோம். மனோவா தேவதூதனை பார்த்ததுக்கே சாக போகிறோன்னு சொல்லி புலம்புறான். இப்படி தேவன்கிட்ட கேட்டு அவர் மறுபடியும் நம்மக்கிட்ட அவரோட திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு அப்புறமும் நாம் நம்பாமல் இருந்தோம்னா இது தேவனுக்கு நாம் மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்குதா? இல்லையே. கடவுள் எப்படியும் அவர் சொன்னதை செய்ய தான் போகிறாரு. அவர் நினச்சதை நடத்த தான் போகிறாரு. அது நமக்கு தெரியப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் ஏன் தெரியப்படுத்துகிறாரு? நாம் கஷ்டப்படாமல் நிம்மதியாக இருக்கணும் தான் அவர் திட்டத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறாரு. அவரோட தரிசனத்தை கண்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லைன்னா நம்ம எதுக்கு கடவுள்கிட்ட வேண்டணும்? அதனால் தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது தான் நாம் அவர் கொடுக்குற மரியாதை. ஆமேன்.